வணக்கம். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சேந்தமங்கலம் கிராமத்தில் காடவராயன் கோப்பெரும் சிங்கம் மாமன்னன் கட்டிய வரலாறு புகழ்மிக்க மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு வானிலை கண்டீஸ்வரர் கோயில் மகா கும்பாபிஷேகம் 800 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு புனித நீர் ஆடினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சேந்தமங்கலம் கிராமத்தை தலைமை மையமாக கொண்டு ஆட்சி செய்து வந்த கோப்பெரும் சிங்கன் மாமன்னன் கடந்த 12 மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளில் சோழ மன்னரை 6 மாதம் சிறைப்பிடித்ததாக கூறப்படுகிறது. அப்போது சேந்தமங்கலம் கிராமத்தில் கோப்பெரும் சிங்கம் மாமன்னன் கோட்டை ஒன்றை கட்டினார். இந்த கோட்டையில் கோவில் ஒன்றை உருவாக்கி என்பது வரலாறு. இந்த கோவிலை சுற்றி மதில் சுவர்கள் சுமார் 20 அடி உயரத்திற்கு கட்டப்பட்டிருந்த நிலையில் நாளடைவில் அது சிதிலமடைந்து கோவில் பழமையாக தோற்றமளித்தது. இந்த நிலையில் மத்திய தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கோவில் புதுப்பிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்து அறநிலைத்துறை சார்பில் புதுப்பிக்கப்பட்ட வானிலை கண்டீஸ்வரர் திருக்கோவிலில் மண்டப பிரகாரம் ராஜகோபுரம் என அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு வண்ணங்கள் பூசப்பட்ட நிலையில் மகா கும்பாபிஷேகம் ஆயத்தமானது. கோட்டை கோயில் 800 வருடங்களுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்கான 6 யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றது. அதனை அடுத்து மகா குருதி தீப ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விநாயகர் முதலான பரிவான கலசங்கள் புறப்பட்டு நடந்த நிலையில் யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் அடங்கிய கலசங்களை தேவ மந்திரங்கள் மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரிகள் தலைமையில் சுமந்தபடி கோவிலை வந்தது. அப்போது தமிழகத்தில் உள்ள சிவபக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என கோஷங்கள் எழுப்பி சிவதாண்டவம் ஆடியபடி கோவிலை சுற்றி வந்தனர். தொடர்ந்து கோபுர கலசத்திற்கு கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஓம் நமச்சிவாயா என்று பக்தர்கள் கோஷமிட கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தியது. தொடர்ந்து மகாதேவாராதனை 800 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இதில் உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் போன்ற பகுதியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த கும்பாபிஷேகத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாத் மற்றும் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் கலந்து கொண்டனர்.